இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிய போகுது. ஸோ பல பேர் வந்து ரொம்ப ஹரிபரியாக இருப்பீங்க. ஏன்னா மார்ச் மாதம் முடிச்சோடனே உங்களோட டேக்ஸ் ஃபைலிங் எல்லாத்தையும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹரிபரியாக டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் இதில் பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா பட்ஜெட் 2025 ஒரு புது விஷயம் மாறிச்சு. பெரிய அளவுக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் என்னன்னா 12 lakhsக்குள்ளே நீங்கள் வருமானம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம், 12 lakhsக்கு மேலே அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ட்டு. பல பேர் இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா 12 lakhsக்குள்ளே நான் இருந்தேன்னா டேக்ஸ் கட்டவே வேண்டாம், ஐடிஆர் கூட ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறவங்க நினச்சிக்கிறாங்க. புரிதலை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா 4 lakhsக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்டவும் வேண்டாம், ஐடிஆரும் ஃபைல் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் 4 lakhsலேருந்து 12 lakhs இந்த ஒரு 8 லட்சத்துக்குள்ளே இருக்கல, இந்த நேரத்தில் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம், ஆனால் ஐடிஆர் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். அப்படி ஏன்னா இப்போ நீங்கள் இந்த 4லேருந்து 8 லட்சம் 12 லட்ச ரூபாய் அப்படின்னா இந்த நியர்லி வந்து ஒரு 60,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும். இந்த 60,000 ரூபாய் வந்து 87 செக்ஷன் 87A படி இந்த 60,000 ரூபாய் ஒரு ரிபேட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம டேக்ஸ் கட்டலை. இப்போ 12 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த ரிபேட் வராது, அதனால் நம்ம டேக்ஸ் கட்டுவோம். இது மொத்தத்துக்கும் சேர்த்து கட்டுவோம். இதெல்லாம் ஒரு தனி சாப்டர்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்ஷன் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது அந்த ஐடிஆரில் உங்களுக்கு வந்த வருமானத்தை எல்லாத்தையும் காட்டுவீங்க. அண்ட் நீங்கள் ஒரு லாபம் சம்பாதிப்பீங்களா சில அசெட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டு, சில்வர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETF, ரியல் எஸ்டேட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு லாபம் வரும். அண்ட் இதை பற்றி ரொம்ப டெடிக்கேட்டடாகவே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக அதில் நீங்கள் எப்படி எப்படிலாம் டாக்ஸஸ், லைக் ஷார்ட் டர்ம்னா என்ன, லாங் டர்ம், அந்த பர்டிகுலர் அசெட்ஸில் எப்படி எப்படிலாம் டாக்ஸேஷன் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து நான் இங்கே ஐ கார்டில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா அந்த மாதிரி நீங்கள் ஒரு அசெட் கிளாஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஷேர் வாங்குறீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அது வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வைக்கிறீங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ஷார்ட் டர்மில் இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 20,000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும். கரெக்டாக 12 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டாதவங்க தான். ஆனால் இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் வாங்கி விற்ற அந்த 20,000 ரூபாய் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த 20,000 ரூபாயும் கட்டாமல் எப்படி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து லீகலாக எத்திக்கலாக உங்களால் எஸ்கேப் ஆக முடியும். எஸ்கேப்புங்கிறத விட லீகலாக எப்படி கட்டாமல் நம்ம அதை வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் இது இருக்க பொழுது. அண்ட் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப கிளியர் கட்டாகவே இதை வந்து நம்ம காட்டுறோம். அண்ட் இந்த வீடியோவில் என்னோட இந்த ஃபினான்ஷியல் இயரோட P&L ரிப்போர்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம காட்டும். ஸோ தட் ஆப்வியஸாக அப்படி காட்டும்பொழுது உங்களுக்கு வந்து புரிதல் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் டு ட்ராக் வேர்ல்ட். இப்போ நீங்கள் வாங்கி வச்சிருக்க ஷேர்ஸை ஒரே வருஷத்துக்குள்ள நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த உங்களுக்கு வந்த லாபத்தில் வந்து அதுக்கு லாபம் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் வருது லாபம் அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 20,000 ரூபாய் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா ஒன்று அந்த 20,000 கட்டாமல் தவிர்க்கிறதுக்கோ இல்லை அந்த 20,000 வந்து கம்மி பண்ணுறதுக்கோ நம்மளோட டேக்ஸை இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ் அமௌண்ட் ஏதோ வாட்எவர் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 5 கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு 3 கம்பெனிலேருந்து மட்டும் ஒரு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் அந்த 1 லட்ச ரூபாய் உங்களோட டார்கெட் ப்ரைஸை ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க. இதை வந்து ரியலைஸ்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்க. இப்போ இந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க, 20%, which is 20,000 நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து டேக்ஸாக நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். இப்போ மீதி அந்த 2 கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி அதிலிருந்து உங்களுக்கு -60,000 வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஆப்வியஸாக இப்போ ரொம்ப கீழே விழுந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த 3 கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்க புக் பண்ணிட்டீங்க. இந்த 2 கம்பெனி லாஸில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது அப்படியே விட்டுருங்க, ஆனால் இது மறுபடியும் மேலே போட்டோம் அப்போ நம்ம வாங்கி அது அப்போ நம்ம விற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க. பட் இப்போ என்னன்னா இந்த 1 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் நீங்கள் இந்த வருஷம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அடுத்த வருஷம் நீங்கள் அந்த விச்சிருக்க அந்த கம்பெனிஸ் மேலே போச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த லாபத்துக்கு மறுபடியும் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து டேக்ஸாக கட்டுவீங்க. பட் இந்த டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1 லட்ச ரூபாய் இந்த லாஸில் இருக்குல்ல அதையும் நீங்கள் இந்த மார்ச் லாஸ்ட் வீக்கில் அதை விற்றுருவாங்க. விற்றுட்டா அப்படின்னா இந்த 1 லட்ச ரூபா -60,000 அப்படின்னா உங்களுக்கு வந்து மீதி 40,000 தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அந்த 40,000க்கு 20% அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட உங்களோட 20,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு இருக்கும். ஆக மொத்தம் இந்த லாஸ் நான் புக் பண்ணிடுறேன் அப்போ என்ன கதை அப்படின்னா நீங்கள் அதை மார்ச் ஃபைனல் வீக்கில் அதை விற்றுட்டு ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேயே விற்ற அந்த ப்ரைஸ்லேயே இல்லை அந்த அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்சிலேயே வந்து நீங்கள் மறுபடியும் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேயே மறுபடியும் அந்த கம்பெனியை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக உங்களோட டார்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அது அடுத்த வருஷம் கணக்கில் வந்துடும். இந்த வருஷம் அந்த கணக்கில் வராது, அடுத்த வருஷம் கணக்கில் வரும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டாக புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா இப்போ நம்ம இன்னும் கிளாரிட்டியாக என்னோட டேரெக்டாக நம்ம ஜெரோதாவோட P&L ரிப்போர்ட்டில் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக கிளாரிட்டி கிடைக்கும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட ஜெரோதா, என்னோட ஜெரோதாவோட கன்சோலில் இருக்கும். ஸோ இந்த ஜெரோதாவில் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணுறது. அண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த கேஷ் செக்மெண்ட்டில், அதாவது ஈக்விட்டிஸில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுறது. அது ஒரு ஷார்ட் டேர்மில் அது ஒரு ஃபன்னாக அந்த மாதிரி பண்ணுறது. பட் மேஜராக கோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இது F&O அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கேஷ் செக்மெண்ட்டில் தான் பண்ணுறது. அண்ட் இது ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ், மல்டிபிள் போர்ட்ஃபோலியோஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜெரோதா உங்களுக்கு காட்டும்போது இப்போ நம்ம வந்து இப்போ ரிப்போர்ட்ஸில் வந்து P&L ரிப்போர்ட் போவோம். இது ஜெரோதாவோட கன்சோல், இது என்னோட ஒரிஜினல் ஜெரோதாவோட கன்சோல். ஸோ இதில் எந்த குழப்பம் வேணாம், நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் கூட உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இது என்னோட ஜெரோதா கன்சோல். ஸோ இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து P&L ரிப்போர்ட்ஸை போய் பார்க்குறேன். அதில் வந்து நமக்கு இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இந்த 25-26 ஃபினான்ஷியல் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபினான்ஷியல் 24-25 சாரி, ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயரோட இது நம்ம பார்க்கும்பொழுது இது என்னோட இப்போலாம் நம்ம ட்ரேட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜூனில் 1, இந்த ஆகஸ்ட்டில் நம்ம ரொம்ப ஆஃபனாக இந்த அடிக்கடி ட்ரேட் பண்ணுறதுலாம் இல்லை. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா என்ட்ரி கொடுக்குறது, பொறுமையாக நம்மளோட டார்கெட் லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் விற்கிறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே பார்த்தா ஒரு 11,000, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஒரு 8, இங்கே வந்து ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு 11,000, இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட் பண்ணுறது. இங்கே ஒரு 32,000, இங்கே பார்க்கும்போது ஒரு 11,000 லாஸ், இந்த ஒரு எத்தனை நம்ம லாஸ் புக் பண்ணியிருந்திருப்போம். அப்புறம் இங்கே ஸோ இப்போ இது என்ன லாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எனக்கு இந்த நைக்காவில் வந்து ஒரு நல்ல அடி வந்து நியர்லி 22% அங்கே வந்து அடி வாங்குச்சு. ஸோ இப்போது பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த நம்ம ஃபினான்ஷியல் இயரில் போகிறோம். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம எங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், ரியலைஸ்டு ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், நியர்லி ஒரு 90,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த 90,000 நெட்டாக வரும்பொழுது ஒரு 2,000, நியர்லி ஒரு 1,500 கம்மியாகும். இந்த 1,500 நமக்கு சார்ஜஸாக கவர்மெண்ட் சைடில் சார்ஜஸாக இந்த ப்ரோக்கரேஜ் சைடில் அவங்க பிடிக்காமல் கவர்மெண்ட் சைட்லேயே நமக்கு ஒரு சார்ஜஸ் பெரிய அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் இந்த நம்ம இந்த NSE-BSE இருக்குல்ல, அந்த எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். அப்புறம் நம்ம GST, சென்ட்ரல் ஸ்டேட் இன்டெகிரேட்டட் GSTன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே அதிகமாக வந்து இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து கட்ட வேண்டியிருக்கும். அதுதான் இருக்கிறதுலே அதிகமாக கொஞ்சம் போகும். அதுக்கப்புறம் செபிக்கான அந்த சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு மல்டிபிள் சார்ஜஸ் நம்ம கட்ட போய் நமக்கு நெட்டாக கைக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 88,000 சம்திங் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நான் கட்ட வேண்டிய இது நம்ம இப்போ எவ்வளோ இதுக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்றது இதை வந்து ரியலைஸ்ட் அப்படின்னா நீங்கள் புக் பண்ண ப்ராஃபிட், which is நீங்கள் வாங்கி வச்சிருந்த ஷேரை விற்றுட்டீங்க, அந்த காசையும் நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு. அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும் கூட இல்லை, பட் நீங்கள் அந்த ஷேர்ஸை விற்றுட்டீங்க அப்படின்னா அது ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நீங்கள் இது ரியலைஸ்டு பார்க்கும்போது இப்போ நான் வந்து இப்போ இந்த 88,000 இருக்குது அப்படின்னா இந்த 88,000 இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு 20% ஷார்ட் டேர்ம் அப்படின்னா 20% நம்ம பே பண்ணணும். ஸோ 20/100 போடும்போது இப்போ நியர்லி 17,600 இதுதான் வந்து நம்ம டேக்ஸாக பே பண்ணணும் இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி நம்ம குறைக்க போகிறோம் அப்படின்னா இங்கே தான் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங். அப்படின்னா லாஸ் அப்படின்னா இங்கே அன்ரியலைஸ்டு P&L அப்படின்னு இருக்குல்ல, அப்படின்னா என்னென்னா இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சில கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணுறேன். அந்த கம்பெனிஸ் எனக்கு லாஸில் இருக்குது. ஏன் லாஸில் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடிச்சுன்னுக்குறாங்க, கிராஷ் ஆகிட்டு இருக்கு. நியர்லி இப்போ கிராஷ்னு சொல்ல பெரிய அளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. நியர்லி more than 20% வந்து ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப்ஸில் அண்ட் மேஜராக நான் ட்ரேட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்மால் மைக்ரோ கேப் லெவல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக இண்டெக்ஸே வந்து more than 20% விழுந்ததால என்னோட கம்பெனிஸும் ஆப்வியஸாக நான் ஹோல்ட் பண்ணுற கம்பெனிஸும் வந்து விழுந்துட்டு இருந்தது. ஸோ அப்படி விழுந்ததால எனக்கு வந்து ஒரு 55,000 வந்து லாஸில் வந்து காட்டிட்டு இருக்கு. அண்ட் இப்போது ஸ்டில் மார்க்கெட் மறுபடியும் ரிவைவ் ஆகும்போது என்னோட கம்பெனிஸும் மேலே போகும். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் கையில் இருக்குது. ஒன்று நீங்கள் ரிவைவ் ஆகும்போது அதை வந்து ப்ராஃபிட்டில் புக் பண்ணலாம். ஆப்வியஸாக இப்போ நமக்கு இன்னும் ஒரு மாதத்தில் நம்ம ஃபினான்ஷியல் இயர் முடிய போகுது. அப்போ இந்த ஒரு மாதத்துலேயே ரிவைவ் ஆகி நமக்கு உடனே ப்ராஃபிட்டில் வருமானா அது கஷ்டம். இப்போ ஒரு 3 to 4 months இல்லை 5-6 months எடுக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த 88,000 80,000 இந்த வருஷம் கட்ட வேண்டிய டாக்ஸை நீங்கள் கட்டிடுறீங்க, நியர்லி 17,600 கட்டிடுறீங்க. இப்போ வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அடுத்த வருஷத்தும் மறுபடியும் நீங்கள் அதுக்கும் ப்ராஃபிட் பண்ணுறீங்க. இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இது ஒன் வே. பட் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா நம்ம டேக்ஸ் எப்படி குறைப்போம்னா, இப்போது நீங்கள் வந்து இப்போ நமக்கு இங்கே வந்துட்டு உங்களுக்கு 88,000 வருது உங்களுக்கு, கரெக்டுங்களா? இப்போ இந்த 88,000 நீங்கள் புக் பண்ண ரியலைஸ்டு ப்ராஃபிட் இந்த இடத்தாண்ட நீங்கள் லாஸில் வச்சுருக்க கம்பெனிஸும் விற்றுருவீங்க. விச் இஸ் லாஸில் இந்த 55,000 வந்து நீங்கள் விற்றுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோனா 33,000. இப்போ இதுக்கு 20% நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு 6,600 வரும். விச் இஸ் நியர்லி அப்போ அங்கே 17,600 நீங்கள் நியர்லி ஒரு 11,000 உங்களுக்கு வந்து லாபம். நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம், கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணும், இது நம்ம வந்து அப்போ நீங்கள் டேக்ஸ் அவங்க இங்கே வந்து நீங்கள் லாஸை புக் பண்ணிடுறீங்க, எதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு அடுத்த வருஷமே பண்ணிக்கலாமா அப்படின்னா இங்கே ஒரு 17,000 கட்டுவீங்க. இப்போ இது வந்து நாளைக்கு ப்ராஃபிட்டாக வரணும், இதுக்கும் ஒரு டேக்ஸ் சேர்த்து 2 டேக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த விற்றதுக்கும் கட்டுவீங்க, இதுக்கும் கட்டுவீங்க. இப்போ நம்ம இங்கே டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்னா என்ன பண்ணுவோம்னா, இது எப்போவுமே யூஸ்வலாக எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் மந்த் முடியும் பொழுது, இந்த மார்ச்சோட கடைசியில் வாரத்தில். இப்போ எப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டில் இருக்க இந்த ஆல்ஃபா கம்பெனி
இது வந்து இப்போ லாஸில் இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனி நான் வாங்கும்பொழுது நியர்லி 125 இந்த 124 இந்த ரேஞ்சில் நான் அதை பை ப்ரைஸாக வாங்கினேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 100க்கு 100 ரூபாய்க்கு வந்து இப்போ போயிடுச்சு, அதனால் எனக்கு லாஸில் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நியர்லி 11% லாஸில் காட்டுது அப்படின்னா நான் அதை 100 ரூபாய்க்கு விற்றுருவேன். அது என்ன ரேட்டில் இப்போ இருக்கோ அதை வந்து எப்போ மார்ச் லாஸ்ட் வீக்கில் நான் அதை விற்றுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரைடே முடியுது அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் லைக் வெட்னஸ்டே அந்த மாதிரி டைமில் பிகாஸ் செட்டில்மெண்ட்லாம் ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கோங்களேன். ஸோ வெட்னஸ்டே போல் நான் விற்றுறேன் லாஸ்ட் வீக்கில். அப்படின்னா விற்றதுக்கப்புறம் நான் விற்றது ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அந்த 100 ரூபாய் ரேஞ்சில் மறுபடியும் ஏப்ரல் 1st வீக்கில் நான் வாங்கிடுவேன். பிகாஸ் அது அடுத்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் கணக்கில் வந்துடுது, கரெக்டுங்களா? ஸோ அதை நான் அப்போ ஏப்ரல் 1st வீக்கில் போய் அதை நான் வாங்குவேன். அதே 100 ரூபாயில் லைக் ஒரு ரூபா 2 ரூபா முன்ன பின்ன தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே ரேஞ்சில் அடுத்த வாரத்துலேயே அதை வாங்கிட்டு அது எப்போ என்னோட டார்கெட் லெவலில் விற்கிதோ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபாங்கிறது நான் ஒரு 200 நான் டார்கெட் லெவல் வச்சிருக்கேன்னா அது 200 வரும்போது அப்போ நான் அதை விற்பேன். அப்போ என்னென்னா இப்போது நான் வந்து என்னோட இந்த வருஷத்துக்கான டேக்ஸு நான் 17,000 ரூபாயிலேருந்து 6,500 ரூபா குறைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொன்று நான் இப்போ இந்த ஆல்ஃபா இந்த கம்பெனிலேருந்து நான் எடுக்க வேண்டிய ப்ராஃபிட்ஸை நான் வந்து ஒரு வாரம் அதை இப்போ விற்றுட்டு உடனே நான் அதை வாங்கிடுறேன். அப்போ அந்த ஒரு வாரம் தள்ளி, ஒரு வாரங்கிறது லைக் வெட்னஸ்டே நான் விற்கிறேன் அப்படின்னா மறுபடியும் மண்டேவே நான் வாங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 டேஸ் நான் தள்ளி வாங்குறதுனால மறுபடியும் நான் 100 ரூபாய்னா நான் வாங்கின ஃபஸ்ட் இனிஷியல் வாங்கினது வந்து 124 தான். ஸோ இந்த 24 லாஸ் ஆனதையும் வந்து நான் அடுத்த வருஷம் இந்த 24ஐயும் ப்ளஸ் என்னோடய ப்ராஃபிட்ஸ் ரெண்டுத்தையும் நான் ரெக்கவர் வந்து அடுத்த வருஷம் நான் சேர்ந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இதனால் பெரிய லாபம் என்ன அப்படின்னா எனக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்ஸும் எனக்கு அடுத்த வருஷம் வந்துடுது. இந்த வருஷம் எனக்கு வந்த லாபத்தில் வந்து நான் கட்ட வேண்டிய டேக்ஸை நான் வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் மூலமாக நான் கம்மியும் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் சொல்லுவாங்க. இது வந்து பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் ரொம்பவே பெரிய இன்வெஸ்டர்ஸ், ஏன்னா இப்போ வந்து நீங்கள் லாங் டேர்ம் அப்படின்னும்போது ஒரு 1.25 லட்சத்துக்கு மேலே இது லாங் டேர்ம்லேயும் பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம்லேயும் பண்ணுவாங்க. எவ்ரி ஷார்ட் டேர்ம் ஸ்டேஜ் வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி விற்று நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதில் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க இந்த புதன்கிழமை, உங்கள் ஒரு பேட் டைமிங் மண்டே ஒரு 3 நாள் கேப்புக்கு அந்த 3 நாளில் இந்த கம்பெனி பயங்கரமாக ஏறிடுச்சு, 100 ரூபாய்க்கு வாங்கினது ஒரு 120 ரூபா 130 ரூபா போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். பட் இது எல்லா நேரத்துலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். யூஸ்வலாக நீங்கள் 100 ரூபா வாங்குறது மிஞ்சி போனால் ஒரு 95 இல்லை ஒரு 105 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் அந்த கம்பெனியை வாங்கிடுவீங்க. ஸோ இதான் டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங். இது மூலமாக இப்போ நான் வந்து ஒரு சின்ன லெவலில் உங்களுக்கு டெமோ காட்டினேன். இது பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெரிய லெவலுக்கு வந்து இது டாக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லேக்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இல்லை, லாபம் பண்ண முடியும், டாக்ஸ் வந்து கட்டுறதை வந்து தவிர்க்க முடியும். இது கம்ப்ளீட் லீகல் அண்ட் எத்திக்கல் இன் இந்தியாக்குள்ளே இது எத்திக்கல், இது லீகல் தான். மற்ற நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளையும் இது வந்து சில நாடுகள் இது ஏற்றுப்பாங்க, சில நாடுகள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்தியாவில் இது கம்ப்ளீட்டாக லீகல் தான். அதனால் நீங்கள் யார் வேணாலும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பண்ணலாம், நீங்கள் ஸ்டாக்ஸ்லையும் பண்ணலாம், எதில் வேணாலும் நீங்கள் வந்து இதை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்னோட P&L ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க. ரியலைஸ்டுனா என்ன, அன்ரியலைஸ்டுனா என்ன, எப்படி டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ பல பேருக்கு இங்கே ஒரு டவுட் வரலாம். இப்போ நான் வந்து 12 lakhs தான் இருக்குது, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா தான் இருக்குது, இப்போ நான் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. இப்போ நான் ஒரு ஷேர்ஸை வாங்கி விற்கும்பொழுது எனக்கு ஒரு லாபம் வருது, இது எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது? தெரிஞ்சாதானே நமக்கு வந்து ப்ராப்ளம். நான் சொல்லவே மாட்டேன் யாருக்கிட்டையுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். பட் இங்கே ஒரு செக்மேட் வந்து கவர்மெண்ட் இருக்கிறாங்க. என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரோக்கரேஜ்லாம் பண்ணுறீங்க, ஒரு Zerodha, Upstox, Groww, whatever அந்த ப்ரோக்கரேஜில் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த ப்ரோக்கரேஜ் எல்லாத்தையும் உங்களோட பேன் கார்டை நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இப்போ உங்கள் பேன் கார்டு தான் இங்கே பாயிண்ட்டு. நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஐடிஆர் அந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நீங்கள் ஃபைல் பண்ணும்பொழுது அங்கே வந்து AIS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், which is ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து உங்கள் பேன் கார்டும் லிங்க் ஆகிருக்கும். ஸோ இந்த பேன் கார்டோட உங்கள் இந்த செக்யூரிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் எப்பப்பெல்லாம் ஒரு ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்க, எப்போ விற்கிறீங்க, அது லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா, இல்லை அந்த பர்டிகுலர் ஷேர்ஸ்லேருந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டிவிடெண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி கம்ப்ளீட் டேட்டாஸ் வந்து அந்த ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்பவுமே நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வந்து அதை தான் டவுன்லோட் பண்ணி நம்மளும் அதை செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்கேஸ் டேக்ஸ் கட்டல அப்படின்னா ஆப்வியஸாக ஃபியூச்சரில் எல்லாருமே வந்து நம்ம வருமானம் ஏறிட்டே தான் இருக்கணும் அப்படி தான் ஆசை. ஸோ இப்போத்துலேருந்து ஒரு 5 வருஷம் உங்களுக்கு நல்ல வருமானம் ஏறுது, நீங்கள் ஒரு நல்ல வருமானம் சம்பாரிச்சு நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி வளர்றீங்க அப்படி வச்சுக்கோங்களேன். வளரும்பொழுது டேக்ஸ் கட்டும்பொழுது அப்போ ஏதோ ஒரு பிழையில் நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்திங் மிஸ் பண்ணிடுங்க அப்படின்னா அப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை செக் பண்ணும்பொழுது கம்ப்ளீட் டேட்டா அவங்க செக் பண்ணுவாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போப்பெல்லாம் டேக்ஸ் கட்டிங்க, எப்போப்பெல்லாம் கட்டல, எப்போப்பெல்லாம் எவேஷன் பண்ணியிருக்கீங்க, டேக்ஸ் எவேஷன்ஸ் எப்போல்லாம் பண்ணியிருக்கீங்க கட்டாமல் அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா எடுக்கும்பொழுது அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி டைம் ஸ்பேன்லாம் நீங்கள் ஒரு டைமில் மாட்டுறீங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கும் சேர்த்த மாதிரி அவங்க பெனால்ட்டி எல்லாத்தையும் போட்டு உங்ககிட்ட காசு வாங்குவாங்க. அப்போ அது ஒரு பெரிய பல்கான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தேவையில்லாத ஒரு ஸ்க்ரூட்டனியாக ஒரு ப்ராப்ளமில் போய் உங்களுக்கு முடியும். அதனால் பெட்டர் அப்பப்போ எப்போ நம்ம ஏமாத்துறோம்னு நினச்சி நம்ம ஏமாந்துரும். ஸோ கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப கிளியர் கட்டாக எல்லாமே பேன் கார்டில் அட்டாச் இருக்கும். ஸோ இது ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சுட்டு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் என்ன ஏதுங்கிறதுலாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணி கட்டிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து
லைக் கமெண்ட், அதுக்கப்புறம் ஷேரு, சப்ஸ்கிரைபு, பெல் ஐக்கானு எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து நம்ம உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நமக்கும் வீடியோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடுத்து போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனும் வரும். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.